Good morning, champion. This is Professor Austin from Government College of Technology. I am taking the champion Selvaraj along with me. So, என்ன பார்க்க போறோம்னா advantages of forging பார்க்குறோம். First point என்ன சொல்றாங்க? Discrete shape of product can be produced. So, discrete shape வேணும் அப்படின்னா வந்து forging வந்து நல்ல மெத்தட் சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட். Mechanical properties and reliability of materials increases due to improving crystal structures. So, crystal structure வந்து improve ஆகிறதுனால நமக்கு mechanical propertyயும் reliability நல்லா இருக்குன்றாங்க. Forging reduces the grain size of the metal, which increases strength and toughness. So, grain size குறைக்கிறதுனால forgingனால grain size குறைய strengthும் toughnessும் அதிகமாகுதுன்றாங்க. Fatigue and creep strength increases. அது மட்டும் இல்லாம fatigue strengthும் creep strengthும் அதிகமாகுது. In forging, favorable grain orientation of metal is obtained that strengthens the component, but forging distorts the previously created unidirectional fiber. So, in forging வந்து favorable grain orientation of metal வந்து கிடைக்குது. அதனால strengthen the component. ஆனால் அதே forging வந்து distort the previously created unidirectional fiber distort பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் போயிடுது. ஃபர்ஸ்ட் discrete shape, ரெண்டாவது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி இம்ப்ரூவ் ஆகுது, ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, அப்புறம் grain size ரெடியூஸ் ஆகுது, ஸோ ஸ்ட்ரென்த் அதிகமாகுது, டஃப்னஸ் அதிகமாகுது, fatigue strength அதிகமாகுது, creep strength அதிகமாகுது, ஃபேவரபிள் கிரெயின் ஓரியன்டேஷன் அக்யூர் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அட்வான்டேஜ் ஆஃப் forging. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், டிஸ்அட்வான்டேஜ் forging பார்க்க போறோம். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து காஸ்ட்லி, நான் வந்து ஹை கம்ப்ரஸிவ் போஸ்ட்மா காஸ்ட்லியா இருக்கு. புவர் டைமென்ஷனல் அக்யூரசி அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ். டைமென்ஷனல் அக்யூரசி சர்ஃபேஸ் ஃபினிஷ் புவரா இருக்குன்றாங்க. லிமிட்டட் டு சிம்பிள் ஷேப்ஸ். சிம்பிள் ஷேப் தான் பண்ண முடியும், காம்ப்ளெக்ஸ் ஷேப்லாம் பண்ண முடியாது. லிமிடேஷன்ஸ் ஃபார் பார்ட்ஸ் ஹேவிங் அண்டர்கட்ஸ். ஸோ பார்ட்ஸ் ஹேவிங் அண்டர்கட் வந்து இதில் இது பண்ண முடியாதுன்றாங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா forgeability-னா என்னன்னு பார்க்க போறோம். Forgeability of the material is a function of strain rate, temperature and deformation rate. ஸோ forgeability பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, forgeability of material ability to material to forge, அதான் forgeability சொல்லுவாங்க. அது எது சார்ந்திருக்குன்னா ஸ்ட்ரெயினை சார்ந்திருக்கு, ஸ்ட்ரெயின் ரேட்டை சார்ந்திருக்கு, டெம்பரேச்சர் சார்ந்திருக்கு, deformation rate சார்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Besides this, various other factors do influence the flow stresses and hence the forgeability. ஸோ அது இல்லாமல் வேரியஸ் அதர் ஃபேக்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா the flow stress அப்படின்னு சொல்கிறாங்க, hence the forgeability முக்கியம்ன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் directly proportional to temperature. டெம்பரேச்சருக்கு நேர் தகவல் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ forgeability-னா ability of material to forge தான் forgeability. இது வந்து ஸ்ட்ரெயின் ரேட், டெம்பரேச்சர், டிஃபார்மேஷன் ரேட், அப்புறம் ஃப்ளோ ஸ்ட்ரெஸ்ஸை சார்ந்திருக்கும், டெம்பரேச்சருக்கு நேர் தகவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ் அண்ட் கட்டர் அடுத்தது. இது வந்து forgeability-ல வந்து forging-ல வந்து முக்கியமாக ஃப்ளாஷ் அண்ட் கட்டர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. ஃப்ளாஷ் அப்படிங்கிறது the excess metal added to the stock to ensure complete filling of the die cavity in the finishing impression is called flash. ஸோ நம்ம அப்படி ஓங்கி அடிக்கும் போது பிதுங்கிக்கிட்டு வெளியே கொஞ்சம் மெட்டல் வரும். அந்த பிதுங்கி வர மெட்டலுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மெட்டல் வந்து அந்த பில்லெட்ல வச்சிருக்கணும். அந்த எக்ஸஸ் மெட்டல் தான் வந்து ஃபிளாஷ் சொல்றாங்க. எக்ஸஸ் மெட்டல் ஆடட் டு ஸ்டாக் டு என்ஷூர் கம்ப்ளீட் ஃபில்லிங். அது எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் கம்ப்ளீட் ஃபில் ஆகும், அப்புறம் அது பிதுங்கி வரும் வச்சுங்களேன். ஆஃப் த டை கேவிட்டி இந்த ஃபினிஷிங் இம்ப்ரெஷன்ஸ் கால் ஃபிளாஷ் சொல்றாங்க. Flash acts as a cushion for impact blows from the finishing impression. இது வந்து ஃபிளாஷ் வந்து ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. And also helps to restrict the outward flow of metal. அது மட்டும் இல்லாமல் அவுட்வர்ட் ஃப்ளோ ஆஃப் மெட்டலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அதான் வந்து ஃபிளாஷோட குஷன் மாதிரியும் அவுட்வர்ட் ஃப்ளோவையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் ஃபிளாஷோட இது. Amount of flash depends on the forging size and may vary from 10 to 50%. ஃபிளாஷ் வந்து 10% 50% வந்து வேரி ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே தான் பார்க்குறீங்க. ஸோ இது இந்த இடத்துக்கு அந்த ப்ரொவிஷன் பேர் ஃபிளாஷ் கட்டர்னு பேர், பிதிங்கி வர்றதுக்கு பேர் ஃபிளாஷ்னு பேர், இந்த இடத்துக்கு பேர் ஃபிளாஷ் லேண்டுன்னு பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கட்டர் அப்படின்னா என்ன? Cutter, it is very difficult to calculate exact amount of material to be kept between die. Hence, to overcome this difficulty, gutter is provided. For this, some excess amount of material is kept inside the main die cavity. So main die cavityல கொஞ்சம் வைப்பாங்க அப்படின்றாங்க. இந்த ஃபிளாஷ் எக்ஸஸா இதோட எவ்வளோ இருக்குன்னு இது மட்டும் இல்லாமல் மெயின் டை கேவிட்டிலேயே வந்து கொஞ்சம் கட்டர் வைப்பாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கால்குலேட் தி எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஏன்னா டு பிட்வீன் த டை. அதனால வந்து என்ன டு ஓவர்கம் திஸ் டிஃபிகல்டி கட்டர் இஸ் ப்ரொவைடட் அப்படின்றாங்க. ஃபார் திஸ் சம் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் இஸ் கெப்ட் இன்சைட் த மெயின் டை கேவிட்டி, அதான் வந்து கட்டர்ன்றாங்க. ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அட்வான்டேஜ் ஆஃப் forging அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் forging, அப்புறம் வந்து forgeability பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபிளாஷ் அண்ட் கட்டர் பற்றி எல்லாமே கற்றுக் கொடுத்த தம்பி செல்வராஜுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.